ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட். நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப அதிகமா நல்லா பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேச முடியாது. தேங்க்யூ சோ மச். பேரன்பின் பெருமனிதர் தயாரிப்பாளர் நடிகர் PL தேனப்பன் அவர்களை பேச வைக்கிறோம். திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டா தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் படம் ரெடி பண்ண முடியல, நீங்க டேட் வேற யாருக்கா கொடுத்துருங்கன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி இவ்வளவு பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளவு தூரம் மாத்தி எல்லாரும் வச்சு செய்யறது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்ப நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையா ரைட்ஸ் இருந்தா நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டரா வச்சு படம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கொடுன்னு கேட்டதில்லை. ஏன் கமல் சாட்டியும் கேட்டதில்லை. என்ன என் பொசிஷன் தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் 100 ரூபா கடன் கிடையாது. இண்டஸ்ட்ரியில நெஞ்ச நிமித்தி தான் தெரியுறேன். யாருக்கும் 100 ரூபா பேலன்ஸ் கிடையாது. எந்த டெக்னீஷியனுக்கும் பேலன்ஸ் கிடையாது. எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தா இதெல்லாம் இருந்து பேசுனா இல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரியில் இவ்வளவு தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. இதான் என்னோட தாய்மான கருத்து. நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போ நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளர்களெல்லாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை ஃப்ரீயா இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும். ஏன்னா நாளைக்கு அங்க கவர், எந்த கவரையுமே கவர் பண்றதுதான். அதனால வந்து பாருங்க, இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதனால வந்து கேமரா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். கரெக்டா பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ இல்லை மேடம் இருங்க, நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்கிறது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவொன்னு தேனப்பண்ணன் சொன்னார், நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியா தலைப்பு செய்தியா வரணும். வந்து கவிதா, ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலிகிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தமிழர் அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்ட் எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் குடும்பத்தோட இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம்.
கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜேபிபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுல் அண்ணே தாம்பண்ணே 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் பண்ணாரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபா வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுனே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ள தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே. யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர். ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு வரலையாவே. ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசன். 2 பேர் தான் படம் ஃபுல்லா. அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சிறப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலேயே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு, அதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலன்னு. அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசன்ல வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மெச்சமா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்ப நீங்க கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா. எனக்கு நான் கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்க புடிச்சு கை தட்டா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் முக்கியமா தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இப்போ லைனில் வந்தார். இவரை பற்றி சொன்னார். அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவார். அவர் தமிழ் வரவன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். கண்டிப்பாக நியூசிலாந்துல இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூலில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது, நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்லில் இருக்கீங்க, அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இதுல உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளாக நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதிராஜா படம் மாதிரி சலார் 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 நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாம் அப்படியே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் நார்மலாக பேசினாலே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? என்ன அந்த இங்கே சுத்திட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கோம். இல்லை இப்போ தான் காலையில் இருந்துச்சு, அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் பிடிச்சிருச்சு மாப்பிள்ள வச்சிருந்துருவேன்.
இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதுல வைக்கணும். இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதுல வைக்கணும். ஆமா மாமா, காலையில இருந்து உடம்பு முடியல, ஒரு வைத்தாலும் வாந்தியமா இருக்கு, அதுக்கு அதுன்னு நீங்க வந்து மாமா, என்ன மாமா நீங்க எல்லாமே எப்படி மாமா முன்ன. சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு. அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன். பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போத்தான் நான் பார்க்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு. நானும் ஸ்னேகனும் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவரெல்லாம் வரும்போதெல்லாம் கிரெயின்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. கிரெயினுக்கு எதுக்குடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரெயின் தான்டா. அவரையும் 2 தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போக சொல்ற, கரெக்டா இருக்க முடியாது. அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, அவருக்கு பிரச்சனை அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கணும். சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு முதல் படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு, அவர் ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயமுள்ள ஆளுதான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அப்படி ஓரத்துல நிக்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. சோ அவருக்கும் காரணம் ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று JBP டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி. அவர் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாம் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா 2வது தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மீறி வந்து சங்கரன் பேசும்போது, ரோபசங்கரன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது MP கேண்டிடேட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியல்ல நியூசிலாந்தில் வந்து ஒரு MP வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். 2வது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4 வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். 2வது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன்னு அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. 2வது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்தில்
அரசியலா இருக்கட்டும், மக்கள் பணியா இருக்கட்டும், திரையா இருக்கட்டும், மேடை பாடல்களா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமா தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இதுவரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடி கிங்க நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா தெரியும். அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும். அந்த வகையில ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க. எனவே அதை இந்த நேரத்தில் அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டுல. அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லலை. ஆனா வெளியில பார்த்தா அவங்க எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனா உண்மையில பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவ்வளவு குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த 2 பேரும் இறங்கி அந்த தாமோனனும் கோகுலனும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து நடிங்கண்ணா. ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லாரி அவர்கள். உண்மையிலே அவர் நம்ம இந்த இடத்துல எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கப்புறம் இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபசங்கரன் சொன்ன மாதிரிதான், நான் எங்கிருந்தோ வந்தேன் என்னமோ நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் SR பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி கர்ப்பத்து ஒரு பிரசவ வாழ இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாட்டியை ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வலி தான் மனைவி கத்தனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. பாத்தீங்களா, மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லா பேருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்க நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகா இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி, கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அடங்கியிருக்கிறார். எனக்கு என்னமோ அதை அண்ணன் தேனப்பன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கையை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கை கோர்த்தால்
இந்த பூமியை 1.5 மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒற்றுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம் தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசோ சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்கும்டாம்பா. கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓஹோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம். அவர்கள் மிக சிறந்த ஒரு தயாரிப்பு நிர்வாகியா இருக்கும்போது எனக்கு தெரியும். தயாரிப்பு நிர்வாகியா இருந்து தயாரிப்பாளராய் மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்த, அதான் போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்ற மாதிரி அவர் பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. அவருடைய மனக்குமுறல்களை கொஞ்சம் இங்க சொன்னாரு. அது ஒரு நியாயமான விஷயம்தான். அதுக்கு கரெக்டான கடைசியா ஒண்ணு சொன்னாரு ஸ்நேகன் சார் தான். அவரை பத்தி சொல்றதுக்கு யாரும் புனிதர்கள் இல்லை அப்படின்னாரு, தகுதி இல்லை அப்படின்னாரு. அதனால அது வேண்டாம், அது வேற விஷயமா இருக்கணும். பட் இன்னொன்னு சொன்னார் தயாரிப்பாளர், தமிழ் தொழிலாளர்கள், அதான் பெப்சி தொழிலாளர்கள் மிக சிறந்த உழைப்பாளினார் பாருங்க. இது ஒண்ணு தமிழ்நாய நமக்கு இதுதான் பெருமை, இது மிகப்பெரிய பெருமைன்னு நினைச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க, அவரு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் அவர் சொன்னாரு, நான் முதல் நாள் வந்தேன், கடைசி நாள் தான் வந்தேன், அது வரைக்கும் வெங்கட்னு ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு எல்லாத்தையுமே அப்படின்னாரு. ஆனா அந்த 2 நாள் வந்ததுலயே இந்த தமிழ் தொழிலாளர்களுடைய உழைப்பு அவர் பார்த்திருக்காரு பாருங்க. மிக உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கு பெருமையாவும் இருக்கு. இன்னும் நல்ல விஷயம். அதே மாதிரி முதல் நாளும் கடைசி நாளும் வந்த ஒரு தயாரிப்பு இன்பிட்டின் முழுக்க உழைத்த அந்த வெங்கட்டுக்கு உண்மையை வாழ்த்து சொல்லணும். சாரி சார் தெரியாது, ஆனா வாழ்த்து சொல்லணும். உண்மையிலே இப்படியான நண்பர்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமா இருக்கு. நிறைய சின்ன படங்கள், நிறைய படங்கள் வரணும். இந்த படம் மூலியமா அத்தனை டெக்னீஷியனும் நிறைய படங்கள் அந்த மாதிரி யூஸ்வலா நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமா என்ன ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொன்னாரு, சொல்லிட்டோம். சொல்றது வர பொறுமையா உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல சரி நான் பண்றேன்ப்பா அப்படின்ட்டாரு. நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம். பண்றோம்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள்ல அப்படியே நின்றோம். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமா போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஆபீஸ் போட்டு ஒரு மாசமோ 2 மாசமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க. அது நிறைய பேரை கொன்னுச்சு, ஆனா என்ன உயிரோட வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்ப சார் ஆரம்பிப்போம் சார், எப்ப ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சிடலாம், இது சரியாயிடும், இன்னும் ஒரு மாசத்துல கொரோனா சரியாயிடும், இன்னும் 2 மாசத்துல சரியாயிடும். கடந்த 2 வருஷத்துல எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தியேட்டரே முட்டாங்க, எல்லா தியேட்டரும் முடியாச்சு. ஒரு பயம், என்ன இதுக்கு மேல தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமால, எப்படி திரும்ப அதை மீட் எடுக்க போறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலா ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் போன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ற ஐடியாவே இல்ல மைக்கேல்,
இந்த நேரத்துல. ஆனா நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்றேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது. அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை கேட்டாங்க. கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க. இந்த கேரக்டர் கருணாசன் ரொம்ப கரெக்டா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன். கருணாசனும் அவரும் கேட்டு சூப்பரா இருக்கு, இது நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்ட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கைன்னா என்னன்னா, ஒருத்தர் நல்லா இருக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்துல ஒருத்தர் வந்து மைக்கேல் செம மைக்கேல் அப்படின்னா அந்த செமங்கிற வார்த்தை நம்மள ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை. அந்த ஒரு கலைஞர் அப்படித்தான் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி எனக்கு ஊக்கம் அளிச்சு அப்புறம் கருணாசன் போனா அங்க இதாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டையுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார்ட்ட போய் கதை சொல்ல போறோம் அப்படிங்கும் போது ஒரு பயம் இருந்தது. எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு அங்க உள்ள போனாலே அந்த ஆபீஸ்க்குள்ள போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்கு. 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்கு. அப்ப பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான். பெரிய தலையிட்ட சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனா அங்க கதை கேட்கறதுக்கு ஒரு 15 பேர் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. உடனே நானு என் ஃப்ரெண்டு ரகுமான் எங்க போனாலும் நாங்க 2 பேரும் தான் ஒன்னா போவோம். அப்போ ரகுமான் நானும் உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு உட்கார்ந்து இருக்கோம். கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் போது இப்ப ஆரம்பிச்ச மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிடும் நமக்கு. அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. போனோடனே கேட்டாரு ரவிக்குமார் சார், சூப்பரா இருப்பா கதை அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னா. நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலா சொல்லுவாங்க அப்படிங்கறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப இம்மிடியேட்டா ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்ட்ட சொல்லுங்க, அடுத்த ஜாம்பவான் அவர்கிட்ட கதை சொல்லணும்னு சொன்னோன்னா அவர்கிட்ட போய் கதையை சொல்றோம். கதையை சொன்னோன்னா அவர் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன காரணங்களால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பயணத்தோட்டல இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து 10 வருஷம் சொல்றாங்க. அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய டிராவல் இருந்திருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞருக்கும். எனக்கு இல்லைங்க, இங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்க வந்து எந்த குவாலிபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிபிகேஷன். நீங்க இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க திறமை. யார் வேணாலும் இங்க வரலாம், ஜெயிக்கலாம். அப்போது கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கும். அதுல இந்த மாதிரி முயற்சி செய்யறவங்களுக்கு சொல்றேன், நீங்க போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்துல இல்ல. என்ன மாதிரி இந்த இடத்துல நின்று பேசுவீங்க, கான்பிடண்டா இருங்க. அப்புறம் எங்க படத்தோட கேமராமேன் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஸ்டோரி சொல்லணும்னு நாங்க வந்து ஒரு 2-3 ஷாட் எடுத்துடலாம், ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு எல்லாம் சொன்னா, மைக்கேல் வந்து ஒத்துக்கல, நாங்க பண்ணிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஸ்லோவா சொல்லி வச்சுட்டு 2-3 சீன் எடுத்துட்டாங்க. ஹீரோக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருணாசன்னாக்கு விமல் மாப்பிளைக்கு. அப்ப நான் சொன்ன சுந்தருக்கு வந்து, டேய் இந்த ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்களா, இவங்க சத்தாங்கடா படம் முடிக்கிறதுக்குள்ள. இந்த டைரக்டர் வந்து அப்படி புடிவாதி டைரக்டர். நான் அங்கே உட்கார்ந்துட்டு நான் பணம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன், நீங்க முடிச்சுட்டு முடியும்னா நீ பண்ணுங்க. இந்த டைரக்டர் கிட்ட சவாலே இல்ல, தப்பிச்சுக்க முடியாது யாருமே ஆக்டர். சரி கண்டினியூ பண்ணிட்டேன். I will always tell you, you should be the topmost director in Tamil Nadu. Thank you sir, thank you. எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த முக்கியமானவங்களாம் பேசணும். தேனப்பன் சார் நான் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். சார் பிரபாஸ் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னை பத்தி அவ்வளோ கான்ஃபிடென்டா சொன்னது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்.
அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவங்களாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது, காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு, காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை. ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்கு, ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளிய, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறது தானே. தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமா இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியா நடிச்சதுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காம போயிட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனா இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம், ரொம்ப வலிக்கும் அது. ஆனா அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவோம். என்ன அதுல என்ன இருக்குது? என்ன ஏன்னா தேனப்பனை வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு அண்ணன் தான் அவரு. இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்துதான், நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன். கே. சுரேஷ்குமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான், உங்களுக்கு நான் வரும். அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்கறது 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் தான் பாட்டு பாடல, நானும் வந்து உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்ப 500 ரூபாய் குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபாய் இவர்கிட்ட. அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒண்ணு வாய்ப்புகள் வரணும், வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன், ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இங்கிட்டு தான் வடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்துல அந்த ஏரியா, அதான் உனக்கும் தெரியுமே. நிறைய பேர் என் கூட டிராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்துல கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமலாம் இங்க இல்ல, பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளவு உழைச்சிருக்க அந்த படத்துல சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா? சோ அந்த மாதிரி. அதனால இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க. குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை சொல்ல, அது எப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல, நமக்கு தோன்றதை சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல முதல் எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்துல வேணாலும் எடுத்துக்காங்க.
நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம் யாரு கூட நான் முதல் நடிக்கிறேனோ அது வில்லல்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில் நடிச்சதா இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் முதல் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த படத்தில் நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதுல ஒரு படமா இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃப்கிட்ட என் பையன்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்லை, திடீர்னு இல்லைட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல 2 கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்துல தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாக்குனேன். அங்கேதான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன். ஸோ அப்போ அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம்தான் இப்போ நான் சொல்றது விஷயம் வேற இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டல, நேற்று நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டல ஒன்றும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவன்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல, சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்கும் கிரேஸ். அதனால நீ ஒண்ணு பெருசா ரொம்ப எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு. அதனால முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன். ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான். உண்மையிலே எனக்கு நான் எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், இந்த மாதிரி ஒரு மேடை கலைஞனா இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன். அதனால இடையில உடம்பு சரியில்லாம போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவனுடைய வில் பவர் மீண்டும் அதுல இருந்து இன்னும் ஓப்பனா சொல்லப்படும் மரணத்தை வென்ற ஒரு மனிதனா தான் இவனை நான் இப்ப பாக்குறேன். உண்மையில அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி